ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இதுவரைக்கும் 20 பாட்டோட பொருளை பார்த்தோம். ஆண்டாள் முதல் 5 பாட்டுல நோம்புன்னா என்ன அப்படின்னு தோழிகளுக்கு சொன்னான். அப்புறம் 10 தோழிகளை எழுப்பினான். அதுக்கப்புறம் நந்தகோபருடைய காவலாளிகள் கிட்ட அனுமதி வாங்கி உள்ள போய் கண்ணனோட அப்பா நந்தகோபர், அம்மா யசோதை, அண்ணன் பலராமன் கிட்ட எல்லாம் அனுமதி வாங்கினான். அப்புறம் கண்ணன் மனைவியான நப்பின்னைய வந்து கதவை தரன்னு கூப்பிட்டா. அவ துறக்க வந்தா கண்ணன் தடுத்துட்டான். கண்ணனையும் நப்பின்னையையும் மாத்தி மாத்தி எழுப்பி நப்பின்னை கிட்ட, அம்மா நீ திரு இல்லையா, விசிறி கண்ணாடியோட கண்ணனையே எங்களுக்கு குடு அப்படின்னு கேட்டா கீழே பாட்டுல. நப்பின்னையும் எழுந்து ஆண்டாள் குழுவுல வந்து சேர்ந்துட்டான். இப்ப எல்லாருமா சேர்ந்து கண்ணனை நேரா எழுப்புறாங்க. இந்த பாட்டுல முதல்ல கண்ணனை பார்த்து, நீ உன்னை யாரா நினைச்சு தூங்குற? பரமபதத்துல இருக்கிற நாராயணன்னு நினைச்சுக்கிட்டியா, இல்ல பார்க்கடல்ல இருக்கிற மகாவிஷ்ணுன்னு நினைச்சிட்டியா, இல்ல தசரதரோட பிள்ளை ராஜா ராமன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டியா? நீ எங்க எடைக்குளத்துக்கு தலைவரா இருக்கிற நந்தகோபருடைய பிள்ளைங்கிறத மறந்துட்டியா? எழுந்துரு அப்படின்னு எழுப்புறா. கீழே 2 பாட்டுல எம்பெருமான் நந்தகோபாலா அப்படின்னும் நந்தகோபாலன் மருமகளே அப்படின்னும் மாமனார் பேரை சொல்லி கூப்பிட்டா. இந்த பாட்டுல அப்படியெல்லாம் மாமனார் பேரை சொல்லக்கூடாது அப்படின்னு நல்லா பால் கொடுக்கிற பசுமாடுங்களை ரொம்ப வச்சிருக்கிற அவருடைய மகனே அப்படின்னு கூப்பிடுறா. சரி, நந்தகோபர்கிட்ட இருந்த பசுக்கள்லாம் எப்படி இருக்கும்? கைய வச்சு கறக்கவே வேணாம், தானாவே பால் சுரக்கும். அந்த பால் கீழே வீணா போகாம நல்ல பெரிய பாத்திரமா வைக்கணும். எவ்வளவு பெரிய பாத்திரம் வச்சாலும் பால் பீச்சுக்கிட்டு அடிக்கிறதுனால எதுத்து நுர தள்ளிக்கிட்டு வர்ற மாதிரி பால் கொடுக்கும். சரி, கொஞ்ச நேரத்துல ஓஞ்சிடுமா அப்படின்னு கேட்டா, இல்ல, விடாம பால் சொரிஞ்சுக்கிட்டே இருக்கும். பாத்திரம் மாத்தலன்னா பொங்கி கீழே கொட்டிடும். சரி, இந்த பசுமாடு நமக்கு பால் கொடுக்குது, அதுல இருந்துதான் தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் கொடுக்குது. இவ்வளவு கொடுக்குதே, ஏன் கொடுக்குது அப்படின்னு கேட்டா, அது வள்ளல் பசுக்கள். வள்ளல்னு சொன்னா கொடுக்கறதுக்காக கொடுக்கறது இல்ல, ஏதாவது நமக்கு கிடைக்குமா அப்படின்னு செய்யாம கொடுக்கறதுக்குன்னே கொடுக்கறது. யார போல? கண்ணனை போல. கண்ணன் நம்மளெல்லாம் காப்பாத்துறாரு இல்லையா, நமக்கு பகவத்கீதையெல்லாம் கொடுத்தாரு இல்லையா, திரௌபதிக்கு புடவையெல்லாம் கொடுத்தாருல்ல, அப்ப ஏதாவது கிடைக்கும்னு நினைச்சா கொடுத்தாரு இல்லையே. அது போல கொடுக்கறது நம்ம கடமை அப்படின்னு கொடுக்கணும். யார போல? இந்த பசுக்களை போல. இந்த பசு எல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? கண்ணனுடைய கை பட்டு பட்டு தொட்டு தொட்டு நல்லா பெரிய பசுவா இருக்குதான். இந்த மாதிரி எவ்வளவு பசு வச்சிருந்தார் நந்தகோபர் அப்படின்னு கேட்டா, எண்ணி முடிக்க முடியாத அளவுக்கு லட்சக்கணக்குல பசுமாடு வச்சிருந்தாராம். அப்பேற்பட்ட எங்க நந்தகோபருடைய பிள்ளையே எழுந்துரு அப்படின்னு சொன்னான். உங்க அப்பா கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்து நீ புள்ளையா பிறந்ததுனால உனக்கு கிடைச்சது. ஏதோ நினைப்புல தூங்குறியே, எழுந்துரு அப்படின்னு கண்ணனை எழுப்புறா. கண்ணன் பார்த்தார், திருப்பதியில போய் மொட்டை அடிச்சவரே அப்படின்னு கூப்பிட்டா எவ்வளவு பேர் இருப்பாங்க. அத போல கோகுலத்துல எல்லார்கிட்டையும் தான் பசு இருக்குது, இவங்க நம்மள கூப்பிடல அப்படின்னு அமைதியா இருந்தார். இப்போ கண்ணனுக்கு மட்டுமே இருக்கிற பெருமைங்களை சொல்லி கூப்பிடுறா. ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய் அப்படின்னு கூப்பிடுறா. ஊற்றம் அப்படின்னா என்ன? ஊற்றம்னா உறுதி, அதாவது எல்லாரையும் காப்பாத்துறதுல ரொம்ப உறுதியோட இருக்கிறவரேன்னு அர்த்தம். ஊற்றத்தோட அப்படின்னா நல்ல ஈடுபாடோட, ஆசையோட, நேர்மையோட செய்யறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. கஜேந்திரன் யானையை காப்பாத்துறார், இந்திரனை அடிக்கடி காப்பாத்துறார், பஞ்ச பாண்டவர்களை காப்பாத்துறார், திரௌபதியை காப்பாத்துறார், பிரகல்லாதன், விபீஷணன், வானரம்னு சொல்ற குரங்குகள்,
அயோத்தியால இருக்கிற மக்கள், கோகுலத்து மக்கள் அப்படின்னு எல்லாரையும் காப்பாத்துறாரே, அப்படி காப்பாத்துறதுல அசைக்க முடியாத உறுதியா இருக்கிறவரே அப்படின்னு அர்த்தம். பெரியாய்னா இவ்வளவு நல்லது செஞ்சாலும் என்ன கூப்பிட்டாங்களே, நம்பி இருந்தாங்களே, நான் அவங்களுக்கு ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு மனசு வருத்தப்படுறவரேன்னு பொருள். நாமெல்லாம் சின்னது செஞ்சாலே ஏதோ பெருசா பண்ணாப்புல பெருமை பேசுவோம். ஆனா கிருஷ்ணர் திரௌபதிக்காக பெரிய மகாபாரத போரையே நடத்தி எல்லா கௌரவங்களை கொன்ன பிற்பாடு கூட திரௌபதி காப்பாத்துன்னு கூப்பிட்டாலே, நான் ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு வருத்தப்பட்டாராம். அதுதான் பெரியாய், அதாவது ரொம்ப பெரிய மனசு இருக்கிறவரேன்னு பொருள். துரியோதனன் கிருஷ்ணன் எப்பவுமே பாண்டர்கள் பக்கமே தான் பேசுறான், எல்லாமே செய்யறான், அவன் பட்சபாதி. பட்சபாதின்னு சொன்னா ஒருத்தர் பக்கமே சாஞ்சி பேசுறது அப்படின்னு சொல்றாப்புல அர்ஜுனனுக்கு தேரோட்டியா இருக்கிறார். நீங்கெல்லாம் சென்னையில திருவல்லிக்கேணி கோயில் போயிருக்கீங்களா? அங்க பார்த்தசாரதி பெருமாள்னு நிக்கிறாரே, அவர் அர்ஜுனனுக்கு தேரோட்டின பெருமாள். அதே போல காஞ்சிபுரம் போயிருக்கீங்களா? அங்க பாண்டவ தூதர் அப்படின்னு 25 அடிக்கு பெரிய பெருமாளா உட்கார்ந்திருக்கார். அவர் பாண்டவர்களுக்காக கௌரவர்கள்கிட்ட தூது போனவர். அப்ப இந்த கோயிலெல்லாம் ஆமா நான் பாண்டவர்களுக்கு தூது போனேன், நான் பாண்டவர்களுக்கு தேர் ஓட்டினேன் அர்ஜுனனுக்கு அப்படின்னு இன்னைக்கும் நம்ம எல்லாம் சொல்றாப்புல இருக்கிறார்ல. அதத்தான் கிருஷ்ணர் தன்னை நாடி வந்தவருக்கு அவங்க பக்கமே நிப்பார் அப்படின்னு சொல்றாப்புல இருக்கிறவனே அப்படின்னு பொருள். அததான் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே அப்படின்னு சொல்றான். இப்ப பெருமாளை பார்த்து ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே அப்படின்னு எழுப்புறான். சரி சரி எழுந்து வரேன், நீங்க எப்படி வந்தீங்க அப்படி சொல்லுங்க, அதை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்டார் கிருஷ்ணர். அதுக்கு ஆண்டாள், உன்னோட எதிரிங்க விரோதிங்கெல்லாம் உன்னோட பலத்தை பார்த்து தங்களோட பலத்தை எல்லாம் இழந்து வேற போறதுக்கு கதி இல்லாம உன் வீட்டு வாசல்ல வந்து உன்னோட திருப்பாதத்தை வணங்கி உன்கிட்டே கிடக்கிறாப்புல நாங்களும் வந்து உன் வீட்டு வாசல்ல உன்னோட புகழையெல்லாம் துதி பாடிக்கிட்டு நீ எப்போ நல்லா இருக்கணும் அப்படின்னு உனக்கு பல்லாண்டு பாடிக்கிட்டு வந்து சேர்ந்தோம் அப்படின்னு சொன்னான். அடுத்தது கண்ணனோட திருக்கண் கடாட்சம்னு சொல்லுவாங்க, அதாவது கருணை பார்வை, அருள் பார்வை. அதை எப்படி ஆண்டாள் வேண்டுகிறாள்னு பார்க்கலாமா? ஏற்றகலங்கள் எதிர் பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப் படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்துன் வாசற்கண் ஆற்றா அது வந்துன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்து ஏலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.